السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا أفضل الأنبياء والمرسلين وعلى آله وصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: ما عمل آدمي من عمل يوم النحر أحب إلى الله من نهراق الدم. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறையோனாகிய வல்லோன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் ஹாத்தமுன் நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் வல்ல ரஹ்மானின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியம் பொருந்திய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், இஸ்லாமிய மாதத்தின் அடிப்படையில் வருடத்தினுடைய கடைசி மாதம், இன்னும் சொல்லப்போனால் இறுதி கடமையாகிய ஹஜ்ஜின் கடமையை நிறைவேற்றுவதற்குண்டான மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தை அடைந்து, அல்ஹம்துலில்லாஹ், இந்த வருடம் யாருக்கெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை அல்லாஹ் நாடு இருக்கின்றானோ அனைத்து ஹாஜிகளும் தங்களது கடமையை நிறைவேற்றுவதற்குண்டான எல்லா விதமான சகல பாக்கியங்களையும் பெற்றுவிட்ட ஒரு சூழ்நிலையில், நாம் கடந்த வார ஜும்மாவில் குறிப்பிட்டதை போன்று நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த மாதம், இந்த மாதத்தினுடைய முதல் 10 தினங்கள் கிட்டத்தட்ட பிறை தொடங்கி இன்று 4வது தினம், இன்னும் ஒரு 6 தினங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் புறத்திலிருந்து இந்த சமுதாயத்திற்கு எண்ணிலடங்காத நன்மைகளையும் அவனது வற்றாத கருணையையும் இந்த சமுதாயத்திற்கு கொடுப்பதற்குண்டான ஒரு பாக்கியம் பொருந்திய காலமாக இந்த காலத்தை அல்லாஹ் நமக்கு வாய்ப்பாக தந்திருக்கின்றான் என்பதை கடந்த ஜும்மாவில் நாம் எல்லாம் பார்த்தோம். இந்த 10 தினங்களுமே இந்த சமுதாயம் நன்மைகளை கொண்டு கழிப்பதற்கு ஏற்றமான ஒரு தினமாக இருப்பினும் கூட, மிக மிக குறிப்பாக சமுதாயம் இன்னும் வரக்கூடிய 6 தினங்களில் 2 விதமான நன்மைகளை செய்வதற்கு நாம் தயாராக வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு மிக மிக அவசியமான அமலாக வலியுறுத்துகின்றது. அதில் முதல் அமல் அரஃபாவுடைய தினம். இந்த அரஃபா மார்க்கத்தின் பார்வையில், ஷரியத்தின் பார்வையில் எவ்வளவு தூரங்கள் முக்கியத்துவம் வாய்ந்த தினம் என்பதை நாம் உணர வேண்டும் என்று சொன்னால், அல்ஹம்துலில்லாஹ், ஹாஜிகள் எல்லாம் தனது கடமையை நிறைவேற்றுவதற்காக ஹஜ்ஜுக்கு சென்றுட்டாங்க. ஹஜ்ஜுடைய கிரியைகள் என்பது ஒரு 4-5 தினங்களில் முடிவதற்குண்டான, நிறைவடைவதற்குண்டான அமல்கள் தான் அந்த ஹஜ்ஜுடைய அமல்கள். அதிலும் குறிப்பாக ஹஜ் என்பது பல்வேறு விதமான அமல்களை உள்ளடக்கிய ஒரு ஒட்டுமொத்தமான பெயர் தான் ஹஜ் என்பது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த ஹஜ்ஜிற்கு மற்றொரு அமலை அடையாளப்படுத்துவதாக இருந்தால்
அந்த ஹஜ்ஜை மற்றொரு பெயரை கொண்டு மக்களுக்கு அறிமுகம் செய்வதாக இருந்தால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக இப்படி சொல்வார்கள், அல் ஹஜ்ஜு அரஃபா. ஹஜ் என்பது தவாஃபுகள் நிறைந்தது, சஈகள் நிறைந்தது, மினா, முஸ்தலிஃபா இது போன்ற பல்வேறு விதமான அமல்களை உள்ளடக்கியதான் ஹஜ்ஜி. ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த ஹஜ்ஜிற்கு மறு அமலை, மறு பெயரை அடையாளப்படுத்துவார்கள், அல் ஹஜ்ஜு அரஃபா. ஹஜ் என்றாலே அது அரஃபா தான். ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடிய, பயணப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு ஹாஜியும் எல்லா அமல்களையும் நிறைவேற்றினார். ஆனால் அரஃபாவுல பிரத்யேகமான எந்த அமலும் கிடையாது. பிறை 9 அன்று மினாவிலிருந்து நம்மை கிளப்பி அரஃபாவை கொண்டு வருவாங்க. அங்கு லுஹரும் அசரும் தொழுக வேண்டும். இது மட்டும்தான் அமல். இன்றைய நெருக்கடிகள் மிகுந்த சூழலில் இரவே கொண்டு போயிடுறாங்க. சுபஹு லுஹர் அசர் தொழுகிறாங்க. அரஃபா நாம இருந்தாலும் மக்ரிப் தொழக்கூடாது. அரஃபா நாம இருந்தாலும் மக்ரிப் அங்க தொழக்கூடாது. அது பிரத்தியமான எந்த அமலும் கிடையாது. அரஃபாவில் லுஹர் அசர் தொழுகிற அவ்வளவுதான். ஆனால் மார்க்கம் சொல்லுகின்றது, அரஃபாவிற்கு ஒரு ஹாஜி பயணப்படவில்லை என்று சொன்னால், அரஃபா பெருவரியில் ஒரு ஹாஜி தங்கவில்லை என்று சொன்னால் அவரது ஹஜ் முழுமை அடையாது. இங்கிருந்து கிளம்பி போறாங்க. எதிர்பாராத விதமாக ஒருவர் நோயாளியாக, ஒரு ஹாஜி நோயாளி ஆகிட்டாருன்னு சொன்னா குறைந்தபட்சம் ஆம்புலன்ஸில் கொண்டு வந்து ஒரு 2 நிமிஷமாவது 5 நிமிஷமாவது தங்க வச்சுட்டு கூட்டு போயிடுவாங்க. காரணம், அவருடைய ஹஜ் மக்பூல் ஆகணும், அவருடைய ஹஜ் முழுமை பெறணும். அப்ப ஹஜ்ஜிலே அமல்களில் பிரத்யேகமான அமலாக மார்க்கம் சொல்லுகின்றது. நபிகள் பெருமான் சொல்லி தர்றாங்க, அரஃபா. அரஃபாவில் எந்த அமலும் கிடையாது, ஒரே ஒரு அமல் தான். ஒட்டுமொத்த ஹாஜிகளும் ஒரே அமல் தான், திக்ர், பாவ மன்னிப்பு. ஒன்னு திக்ர் செய்யணும், இன்னொன்னு தௌபா செய்யணும். இது மட்டும்தான் அரஃபாவிற்கு உண்டான அமல். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த அரஃபா பெருவழியை குறித்து, அரஃபாவுடைய நிலைமைகளை குறித்து நபிகள் பெருமானார் நிறைய ஹதீஸ்களை சொல்லி தருவாங்க. குறிப்பாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்படுது. மாமின் யோமின் அக்ஸரு மின் அன் யுஅதிகல்லாஹு ஃபீஹி அபதன் மினன் நார் மின் யோமி அரஃபா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரஃபாவுடைய தினத்தில் நரகவாதி என்று பதிவு செய்யப்பட்ட ஒரு நரகவாதியை மன்னித்து நரகிலிருந்து அவனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விடுதலை செய்வதை போன்று வேறு எந்த தினங்களிலும், வேறு எந்த நாட்களிலும் இந்த அமல் நடைபெறுவதில்லை. அவ்வளவு தூரங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனது பொது மன்னிப்பை அடியார்களுக்கு அல்லாஹ் மிகுதமாக கொடுக்கின்றான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவை சிறப்புப்படுத்தி சொல்லித் தரக்கூடிய ஹதீஸ்களில் இதுவும் ஒன்று. அரஃபா ஒரு பாக்கியம் பொருந்திய ஒரு தினம். அரஃபாவில் நடைபெறுவதெல்லாம் முழுக்க முழுக்க அல்லாஹ்வை நினைவு கூறுதலும், அல்லாஹ்விடத்தில் தனது பாவங்களுக்காக மன்னிப்பை வேண்டுதலும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடியார்களுடைய பாவங்களை அன்று மன்னிப்பதை போன்று வேறு எப்பொழுதும் மன்னிப்பதில்லை. மன்னிப்பது மட்டுமல்ல, சும்ம யுபாஹி பிஹிமுல் மலாயிகா, தன் அடியார்களை குறித்து, தன் அடியார்களுடைய தௌபாவை குறித்து, தன் அடியார்களுடைய விக்ர்களை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குமார்களிடத்திலே பெருமை பாராட்டி பேசுகின்றான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு சொல்லி தருவாங்க. சரி, ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்க, அரஃபால தங்குறாங்க, இவங்களுக்கு அந்த சிறப்பு, இவர்களுக்கு அந்த சிறப்பு. அந்த சிறப்பு யாருக்கு இந்த வருடங்கள் ஹஜ்ஜின் பாக்கியம் கிடைக்கவில்லையோ அந்த அரஃபாவுடைய சிறப்பு உலகத்தினுடைய ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் கடைகோடி முஸ்லிம் வரை கிடைக்க பெற வேண்டும். எனவே இந்த அரஃபாவுடைய தினத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய ரீதியில்
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உம்மத்திற்கு வலியுறுத்தி செய்ய சொன்ன ஒரு அமல் பிறை 9 அன்று. பிறை 9 அன்று இந்த உம்மத்தி முஹம்மதியா நோன்பு இருப்பதை மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது. ரமதானை போன்று கட்டாய நோன்பு இல்லை, ஆனால் வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தான நோன்பு. எந்த அளவிற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த நோன்பை குறித்தும் அந்த நோன்பின் மூலமாக சமுதாயம் அடையவிருக்கின்ற பாக்கியத்தை குறித்தும் நபிகள் பெருமானார் இப்படி சொல்லித் தருவார்கள். சுயாமு யௌம் அரஃபா, அரஃபாவுடைய ஒரே ஒரு நாளில் நோன்பு நோற்பது என்பது இன்னி அஹ்தஸிபு அலல்லாஹ், அதற்குண்டான கூலியாக, அந்த நோன்பிற்குண்டான நன்மையாக நான் அல்லாஹ்விடத்திலே இப்படிப்பட்ட கூலியை ஆதரவு வைக்கின்றேன். ஐ யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லா வல்லதி பஅதா, நோன்பு இருப்பது ஒரு நோன்பு. நபிகள் பெருமானார் சொல்லி காட்டுகின்றார்கள், அந்த ஒரு நோன்பிற்காக அல்லாஹ்விடத்திலே நான் இப்படிப்பட்ட வெகுமதியை எதிர்பார்க்கின்றேன். என்ன வெகுமதி? ஐ யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லா வல்லதி பஅதா, கடந்த ஒரு வருடத்தினுடைய, பிந்திய ஒரு வருடத்தினுடைய, ஆக 2 வருடத்தினுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். அரஃபா பெருவழியில் இருந்து கொண்டு ஹாஜிமார்கள் எந்த தௌபாவை மேற்கொள்கின்றார்களோ, அந்த தௌபாவிற்கு எந்த பதிலை அல்லாஹின் புறத்திலிருந்து அல்லாஹ் கொடுத்தானோ, அந்த பாக்கியம் உலகத்தின் எல்லா மூலை முடுக்கிற்கும் சென்று கிடைக்கப்பெற வேண்டும். எனவே பிறை 9 அன்று நாம் நோக்கக்கூடிய நோன்பு நமது 2 வருடத்தினுடைய பாவங்களுக்கு உண்டான பரிகாரம் என்றார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரக்கூடிய புதன்கிழமை, வருகின்ற புதன்கிழமை பிறை 9 அரஃபாவுடைய தினம். இந்த பாக்கியமான நோன்பை கண்டிப்பாக சமுதாயத்தினுடைய எந்த ஒரு ஈமான்தாரி, எந்த ஒரு மனிதரும் தவறவிட்டு விடக்கூடாது. காரணம், இது எளிதாக நாம் கடந்து விடக்கூடிய நோன்பு அல்ல, மாறாக அரஃபாவுடைய ஹாஜிகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்பேற்பட்ட பாக்கியத்தை கொடுக்கின்றானோ, பொது மன்னிப்பை வழங்குகின்றானோ, அந்த பொது மன்னிப்பு உலகத்தின் பிற பாகங்கள் வாழக்கூடிய வசிக்கக்கூடிய மூமின்களுக்கும் கிடைக்க பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நோன்பு. அதோடு மட்டுமல்ல, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்படியும் சொல்லித் தருவார்கள், கைரு துஆஇ துஆஉ யௌம் அரஃபா. பொதுவாக துஆ என்பது இந்த சமுதாயத்திற்கு ஒரு இபாதத்தாக காட்டித் தரப்பட்டிருக்கின்றது. இன்னைக்கு துஆவை நிறைய பேர் அலட்சியப்படுத்துறோம், செய்யறதே இல்லை. ஆனால் துஆ இந்த சமுதாயத்தின் பார்வையில், மார்க்கத்தின் பார்வையில் அதுவும் ஒரு இபாதத். அந்த துஆவை மார்க்கம் நமக்கு சில தர வரிசைகள் சொல்லி காட்டும். துஆவை எப்படி கேட்கணும், எந்த ஒழுங்குமுறையில கேட்கணும், எப்படி கேட்டால் அது ஏற்றுக்கொள்வதற்கு அதிகம் ஏற்றமானது, இப்படியெல்லாம் வரிசைப்படுத்தக்கூடிய இஸ்லாம் உங்களது துஆக்கள் விரைவாக ஒப்புக்கொள்ளப்பட வேண்டுமா? மார்க்கம் சில அமல்களை முன்னிறுத்தி சொல்லி காட்டும். ஃபர்தான தொழுகைக்கு பிறகு கேளுங்கள், அந்த துஆ ஒப்புக்கொள்ளப்படும். குர்ஆன் ஓதிய பிறகு கேளுங்கள், அந்த துஆ ஒப்புக்கொள்ளப்படும். ஒரு சதகாவை கொடுத்து விட்டு நிறைவேற்றி விட்டு கேளுங்கள், அந்த துஆ பதிலளிக்கப்படும். இப்படியெல்லாம் துஆக்களை, அதனுடைய தரங்களை வரிசைப்படுத்தக்கூடிய மார்க்கம். அந்த வரிசையில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உம்மத்திற்கு மிகப்பெரிய பாக்கியமா சொல்லி காட்டுவாங்க. துஆக்களிலேயே மிகச்சிறந்தது துஆஉ யௌமி அரஃபா. அரஃபாவுடைய நாளில் நோன்பிருந்து கொண்டு, அரஃபாவுடைய நாளில் நோன்பிருந்து கொண்டு இந்த சமுதாயம் அல்லாஹ்விடத்திலே தனது உள்ளக்கடங்கள் கிடக்கக்கூடிய அத்தனை தேவைகளை, அத்தனை சிரமங்களை அத்தனையும் கொட்டி தீர்க்கலாம். காரணம், துஆக்களில் மிக மிக சிறந்தது, பதில் பெறுவதற்குண்டான மிக மிக சிறந்த துஆ நபிகள் பெருமானார் சொல்லி தர்றாங்க. அரஃபாவுடைய தினத்தில் கேட்கப்படக்கூடிய துஆ. வரலாறுகளில் இப்படி பதிவு செய்யப்படுகின்றது.
அருமை சஹாபாக்களுடைய காலகட்டங்களில் குறிப்பாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்து வந்த காலகட்டத்தில் அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு இருப்பாங்க. அசருக்கு பிறகு ஒரு கூட்டத்தையே கூட்டி விக்ரும் துஆவும் நடைபெறும் வரலாறு பதிவு செய்யறாங்க. நோன்பு இருப்பாங்க, அசருக்கு பிறகு ஒரு கூட்டத்தையே கூட்டி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விக்ரும் துஆவும் அசரிலிருந்து மக்ரிப் வரை நடைபெறும். இது சஹாபாக்கள் வளமை. குறிப்பாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்த காலகட்டங்களில் இந்த நடைமுறை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். நமக்கு வரலாறு சாட்சி பகர்கின்றது. ஏ கண்ணியம் பொருந்திய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரே ஒரு நாள் நாம் நோக்கக்கூடிய அந்த நோன்பிற்கு உண்டான பாக்கியும் நாம் எண்ணிலடங்காதது. அதுபோன்று அன்றைய தினத்தினுடைய துஆக்கள் சமுதாயத்தினுடைய மேன்மக்கள் முன்னோடிகள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. அரஃபாவுடைய தினத்தில் உள்ளச்சத்தோடு பேண்டுதலோடு நோன்பிருந்து துஆவை கேட்டு வாருங்கள். அந்த துஆ ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு அதிகம் ஏற்றமாக இருக்கின்ற வழிமுறையை காட்டி தந்திருக்கிறாங்க. எனவே எஞ்சி இருக்கக்கூடிய 6 தினங்களில் நாம் முதலாவதாக செய்ய வேண்டிய ஒரு அமல் அரஃபாவுடைய தினத்தை அமல்களின் மூலமாக குறிப்பாக நோன்பிருந்து நாம் அதை கண்ணியப்படுத்த வேண்டும். இந்த உம்மத்தை நிறைவேற்ற வேண்டிய 2வது அமல் அல்ஹம்துலில்லாஹ் சமுதாயத்தினுடைய பலர்களும் அந்த அமலை நிறைவேற்றுவதற்குண்டான நிய்யத்தோடு உயரிய எண்ணத்தோடு தான் காத்துக்கொண்டு இருக்கிறாங்க. நமக்கு எல்லாம் தெரியும் குர்பானி என்னும் அமல். குர்பானி இந்த உம்மத்திற்கு உண்டான நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் மூலமாக அண்ணன் பெருமானாரின் மூலமாக அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு கொடுத்த பாக்கியமான அமல் குர்பானி என்னும் அமல். அந்த குர்பானிக்கு உண்டான கூலிகள் ஹதீஸ்களில் மிக மிக அதிகமாக சொல்லி காட்டப்படுகின்றது. குறிப்பாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், மா அமில ஆதமியும் மின் அமலி யௌமின் நஹரி அஹப்பு இலல்லாஹி மின் நிஹராகித் தம். பெருநாளிலும் அதற்கு பிறகு குர்பானி கொடுக்க வேண்டிய தினங்களிலும் அல்லாஹ்விற்கு மிக மிக ஏற்றமான பிடித்தமான அமல் குர்பானி கொடுத்தல், இரத்தத்தை ஓட்டுதல். நபிகள் பெருமான் சொல்லி காட்டுவாங்க. இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் சமுதாயத்தினுடைய பலர்கள் பல மேன்மக்கள் அந்த அமலுக்காக நாம் தயாராக கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது குர்பானிகள் அது பொருளாதாரத்தின் பார்வையில் குறைவானதாக இருந்தாலும் அதற்குண்டான கூலிகளை அல்லாஹ் நிறைவுபடுத்தி அல்லாஹ் தர வேண்டும். நமது குர்பானிகளை அல்லாஹ் நம்மிடமிருந்து முழுமையானவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். குர்பானி முதல் விஷயம் இஹ்லாஸ் வேணும். அல்லாஹ் தெளிவா சொல்லுவான், லை யனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் அறுக்கக்கூடிய பிராணிகளுடைய இரத்தமோ மாமிசமோ அல்லாஹ்விற்கு தேவையில்லை. மாறாக நீங்கள் எவ்வளவு தூரங்கள் அதில் இறையச்சத்தோடு இறைவனுக்காக அந்த அமலை செய்கின்றீர்கள், இது மட்டுமே அல்லாஹ்விற்கு தேவையை தவிர உங்கள் இரத்தங்களோ உங்கள் மாமிசங்களோ இதுவும் அல்லாஹுக்கு தேவையில்லை. அல்லாஹுடைய தெளிவான டிக்ளேர். பொதுவாக மற்ற அமல்களில் முகஸ்துதிக்கு பெருமைக்குண்டான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் பொருளாதாரத்தை முன்னிறுத்தி செய்யப்படக்கூடிய அமல்களில் பெருமைக்குண்டான வாய்ப்புகள் வந்து விடலாம், ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் உண்டு என்பதனால் அல்லாஹ் தெளிவா சொல்றான், உங்க பொருளாதாரம் தான் நீங்க தான் கொடுக்குறீங்க, ஆனா எனக்கு தேவை உங்களுடைய இஹ்லாஸ் தான். யா அல்லாஹ் உனக்காக நான் இந்த அமலை செய்கின்றேன் என்கின்ற ஏற்றத்தோடு கொடுக்க வேண்டும். இது குர்பானிக்கு உண்டான அடிப்படை நியத்து. இது அதில் கொஞ்சம் மாறுதல் ஏற்பட்டாலும் உனது குர்பானிகள் கண்டிப்பா சந்தேகத்திற்கு இடமளிக்கப்படலாம். அல்லாஹ் பாதுகாக்கும். அதுபோல குர்பானியை பொறுத்தவரை இயன்ற அளவு அல்ஹம்துலில்லாஹ் முடிந்த அளவு ஆட்டை கொடுப்பதற்குண்டான தனியாக குர்பானி கொடுப்பதற்குண்டான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதுவே ஏற்றமானது. கூட்டு குர்பானி என்பது ஒரு நடுத்தர வர்க்கம்
தன்னால் இந்த அமலில் பங்கெடுக்க முடியவில்லை என்கின்ற ஏக்கத்தை போக்குவதற்காக அல்லாஹ் கொடுத்த ஒரு அமல் தான் இஸ்லாம் கடமையாக்கி ஒரு அமல் தான் இந்த கூட்டு குர்பானி என்பது. பொதுவாக குர்பானி ஜக்காத்து இஸ்லாம் சொல்லி காட்டும். உங்ககிட்ட எவ்வளோ இருக்கு அதை கணக்கீடு, அதை வெளிப்படுத்தி தரலன்னு சொன்னா புடுங்குன்னு சொல்லும். ஆனால் குர்பானி அப்படி இல்லை. மார்க்கு நம்ம கிட்ட கொடுத்துருக்காது. நீ இறைவனுக்காக உன் மனசார நீ என்ன செய்ய செஞ்சுக்கோ. உன் இறைவனுக்காக, உன் இறைவனுடைய கட்டளைக்காக உன்னால் எதை முடியுமோ அதை செய்து கொள் என்கின்ற பொறுப்பை நம்ம கிட்ட கொடுத்துரு. எனவே அந்த இறைவனுக்காக நாம் எதை செய்ய போகின்றோம் என்கின்ற முடிவெடுக்க வேண்டியது நாம் தான். எனவே இயன்ற அளவு தனி குர்பானியாக ஒரு ஆடாக கொடுப்பது ஏற்றமானது. குர்பானி நன்மைகள் வேண்டும், அது எல்லோருக்கும் கிடைக்க பெற வேண்டும். எனவே கூட்டு குர்பானி. குர்பானியின் விஷயத்தில் சமுதாயம் பெற வேண்டிய சின்ன ஒரு விழிப்புணர்வு. பொதுவா ஜக்காத் கடன் இருந்தால் தேவையில்லை. ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் கடன் இருந்தால் ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை. ஆனால் குர்பானியில் மார்க்கம் என்ன சொல்லுது தெரியுமா? குர்பானியை பொறுத்த மார்க்கம் என்ன சொல்லிட்டு தெரியுமா? இமாம் என்ன சொல்லி காட்டுறாங்க? இன்னைக்கு பொதுவா கடன் இல்லாத மனிதர்கள் இல்லை. வீடை வாங்கிட்டு கிட்டத்தட்ட 15 வருஷம் கடன் கட்டுறாங்க. வண்டியை வாங்கிட்டு கடன் கட்டுறாங்க. எல்லாரும் கடன் ஆகி. அப்ப இந்த கடன் வச்சு நாம் வெளியே வந்துட முடியாது. மார்க்கம் நமக்கு இமாம்கள் இப்படி கூட வலியுறுத்துறாங்க. ஒருவர் பிசினஸ் செய்யறாரு, குர்பானி கொடுக்க வேண்டிய நாள், அவர்கிட்ட பொருளாதாரம் இல்லை. இமாம்கள் இப்படி சொல்லி காட்டுறாங்க, கடன் வாங்கி குர்பானி கொடு. உன்னால கடன் அடைச்சிட முடியும் நம்பிக்கை இருந்தா, உன்னால கடனை கொடுத்துட நம்பிக்கை இருந்தா மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது, கடன் வாங்கி குர்பானி கொடு. ஜக்காத்து கடன் இருந்தா தேவையில்லை. குர்பானி இமாம்கள் சொல்லி காட்டுறாங்க, மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. இன்னைக்கு காசு இல்லை, ஒரு 10,000 15,000 இன்றைய உலகத்தில் ஒரு பிசினஸ்மேனுக்கு பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கு காசு இல்லை. ஆனா அடுத்த வாரம் கிட்ட காசு ஒரு உறுதியா இருக்கு, உன்னால கடன் அடைக்கும் நம்பிக்கை இருக்குது. மார்க்கம் சொல்லுகின்றது, இமாம்கள் சொல்லி காட்டுறாங்க, கடன் வாங்கி குர்பானி கொடுங்க. காரணம், இது அல்லாஹ்விற்காக நீங்கள் கொடுப்பது. அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான், இப்ப இல்லை. ஆனா அந்த கடன் அடைக்க முடியும் என்கிற நம்பிக்கை இருந்தால் கடன் வாங்கி குர்பானி கொடுங்க. காரணம், குர்பானி என்பது இலகுவாக கடந்து விடக்கூடிய ஒரு அமல் அல்ல. அதுபோல குர்பானி விஷயங்கள்ல நிறைய சட்டங்கள். இன்னைக்கு சென்னை போன்ற பெருநகரங்கள்ல குர்பானி கொடுக்கிறது பெருசு இல்லை, இடம் வேணும். குர்பானி கொடுக்க பெருசு இல்லை, காசு இருக்கு, ஆனா இடம் இல்லை. அப்படிங்கிறதுனால கடையில கரியா வாங்கி அதை கொடுத்துட முடியுமா? குர்பானி அல்லாஹ்விற்காக அறுக்கப்படணும். குர்பானி நாம தான் கொடுக்கணுமே தவிர கடையில வாங்கி அதை கொடுக்கிறது குர்பானி ஆகாது. அதுபோல குர்பானிக்காக ஒருவர் ஒரு ஆட்டையோ மாட்டையோ பிடிச்சு கொண்டு வர்றாரு. இப்ப அந்த ஆடு காயப்பட்ட ஆடா இருக்குது. இமாம்கள் சில சட்டங்களை விரிவுபடுத்துவாங்க. அதை நாம் ஆட்டை வாங்கணும், ஆட்டை வாங்கி கொண்டு வந்தோம். இப்ப அந்த ஆட்டுக்கு திடீர்னு பார்க்கணும் காயப்பட்டிருக்குது. அந்த காயம் நம்மினால் ஏற்பட்ட காயமாக இருந்தால், இன்னைக்கு சில பேர் இன்னைக்குதான் ஆடு பெருசா யாரு பெருசா பார்க்கலாமா, சட்டை போட்டு பார்க்கலாமா அப்படிலாம் விட்டுறாங்க. அது குர்பானி அல்லாஹ்விற்காக கொண்டு வந்து நீ விளையாடுறதுக்கு இல்லை. இப்போ ஒரு காயம், அந்த காயம் நம்மின் மூலமாக ஏற்பட்டால் அந்த ஆட்டை கொடுக்கக்கூடாது, வேற ஆடு வாங்கி கொடுக்கணும். அந்த ஆட்டை நாம் குர்பானி கொடுக்கக்கூடாது, வேற ஆட்டை வாங்கி கொடுக்கணும். இதே காயம் நம்மின் மூலமாக ஏற்படலை, அதுவா தவறி விழுந்துடுச்சு, ஏதோ ஒரு அசமானம் நடந்துடுச்சு, சின்ன ஒரு காயம். இவங்க சொல்லி காட்டுறாங்க, இது பரவாயில்ல, குர்பானில கொடுக்கலாம். மிக மிக முக்கியமாக கூட்டு குர்பானிகளை பொறுத்தவரை தேர்ந்தெடுத்து கண்ணுக்கு தெரியாத எங்கேயோ ஒரு இடத்துல கொடுக்கிறது, யாரோ கொடுக்கிறது. இன்னைக்குதான் பல பேர், அல்லாஹ் பாதுகாக்கணும், குறை சொல்வதாக இல்லை, பல பேர் எனக்கு கறிதான் வேண்டாங்க, ஏதோ கடமை முடிஞ்சா போதும் என்பது போன்று
குர்பானி அப்படி இல்லை, நாம் கொடுப்பது. என் பிள்ளையை கொடுக்குறேங்க, அதுதான் அர்த்தம். என் நெஞ்சிலிருந்து என் ரத்தத்திலிருந்து ஒரு உறவை நான் எடுத்து கொடுக்குறேன், அதுதான் அதுக்கு அர்த்தம். நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன், எனக்கு அறியாம நான் காசு அனுப்பிடுறேன். உணர்வே இல்லாத ஜடங்களாக குர்பானி கொடுப்பது தேவையில்லை. அல்லாஹ்வுக்கு உணர்வு இல்லாத ஜடங்களாக குர்பானி அல்லாஹ் தேவையில்லாது. குர்பானி நமக்கு வலிக்கணும். யா அல்லாஹ் என் சொந்தத்தை கொடுக்கிறேன், நான் செல்லமா வளர்த்திடத்தை யா அல்லாஹ் நீ சொன்னது ஆட்ட கொடுக்கிறேன் என்கின்ற அந்த தியாகம் முன்னிறுத்தப்பட வேண்டும். அப்படி அல்லாமல் காசு எங்கிட்ட இருக்குது, நீ வச்சுக்கோ, ஒரு பங்கு என்ன 7 பங்கும் என்னால தரேன், இங்கேயா கொடுத்துரு. குர்பானியை தார்மீகம் அதுதான், தியாகம் வளர்த்தெடுக்கப்படணும். உள்ளத்திலிருந்து தியாகம் வர வேண்டும். தியாகத்தை முன்னிறுத்தி செய்யப்படக்கூடிய அமல் தான் குர்பானி. அப்பேற்பட்ட குர்பானியை தான் அல்லாஹ் விரும்புகின்றான். குர்பானியுடைய விஷயங்கள்ல மிகுந்த பேணுதலோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது குர்பானிகளை ஒப்புக்கொள்ளக்கூடிய அந்த குர்பானிகளை கொடுப்பதற்கு நாம் தயாராகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது எல்லா அமல்களையும் அல்லாஹ் நம்மிடமிருந்து முழுமையாக ஒப்புக்கொள்வானாக. இந்த குர்பானியின் மூலமாக நமது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எந்த சிரமங்களையும் சகித்துக் கொள்ளக்கூடிய, அல்லாஹ்விற்காக பொறுத்து கொள்ளக்கூடிய அந்த உயர்ந்த மனப்பான்மை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.